வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். 2005ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிய வேட்பாளராக நிறுத்தியமை தான் வாழ்நாளில் செய்த வரலாற்று தவறு என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க மனவேதனை அடைந்திருக்கின்றார். இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். தனது மனவேதனையை வெளிப்படுத்தியும் இருந்தார். நாங்கள் நாட்டுக்காக அரசியல் செய்பவர்கள், தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எனக்கு அரசியல் செய்ய முடியாது. கட்சியின் தவிசாளர் பதவியை பொறுப்பேற்குமாறு என்னிடம் பல தடவை கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் நான் அதனை மறுத்துவிட்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப என்னால் முடியும். நான் ஆதரவு வழங்குவேன், அவ்வளவுதான். கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. நீண்ட காலம் எடுக்கும். கட்சியை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான ஆதரவை அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா நிச்சயமாக வழங்குவார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி புரியவே சந்திரிகா வந்துள்ளார் என தற்போது பெரிய பொய்யொன்றை கூறுகின்றனர். எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லை. நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகவே பணியாற்றுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சூளுரைத்திருக்கிறார். இது தொடர்பில் இந்த சுதந்திர கட்சியிலிருந்து மைத்திரிபால சிறிசேனவால் வெட்டப்பட்ட நிறைய ஆட்களின் பெயர்கள் தன்னிடம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனக்கு தேர்தலில் போட்டியிடும் திட்டம் இல்லை என்று தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டு போவதை தான் பார்த்து கொண்டு தன்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்ற ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார். அதை காப்பாற்றுவதற்காக நான் கட்சியினுடைய விவகாரத்தில் தலையிட்டுள்ளேன். நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக என்னால் மாற்ற முடியும் என்ற விடயத்தினை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் தாண்டி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த சுதந்திர கட்சி தலைமையகத்துக்குள் காவல்துறையினர் உள்நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீல் முத்திரையை உடைத்து அகற்றிய பின்னரே காவல்துறையினர் சுதந்திர கட்சி தலைமையகத்துக்குள் புகுந்து கட்டிடத்தை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சில கடந்த நாட்களுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்குள் இருந்த முக்கியமான ஆவணங்கள், கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரை சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு சீல் வைத்து மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்குள் விசாரணை தொடர்பான கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக காவல்துறையினர் உள்நுழைந்திருந்தார்கள். அந்த பிரதேசத்தில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக மேலதிக காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை முன்னுக்கு கொண்டு வர வந்திருக்கு. தன்னுடைய தாய் தந்தையினுடைய வழியில் இந்த கட்சியை எப்படியாவது கட்டி நிமிர்த்த வேண்டும், இப்படியே தோல்வியடையவோ இல்லாட்டி அதை அழிந்து போகவே விடக்கூடாது என்பது அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இதையும் தாண்டி தேர்தல்கள் எதிர்வரும் நிலையில் இம்முறை தேசிய அரசியல் கட்சிகள் ஏட்டிக்கு போட்டியாக மே தின கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றன. ஒவ்வொரு கட்சியும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தமது பலத்தை வெளிப்படுத்துவதற்கும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி மே தின கூட்டம் மருதானையில் நடைபெற இருக்கிறது. கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான தரப்பை ஆதரிக்க உள்ளதாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா, ட்ரூப் நிமல்டான்சா தலைமையிலான புதிய கூட்டணியின் அங்கத்தவர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரும் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 28 அல்லது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில் நடைபெறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க சூசுமமாக சொல்லியிருக்கின்றார். ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களுக்கு தீர்வு காணும் வரையில் இலங்கையில் தொடர்ந்து நிலையற்றதாகவே இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக எதிரணி அரசியல் தரப்பினர் ஒன்றிணையலாம் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் ஜனாதிபதி ரணில் உள்ளிட்ட அனைத்து எதிர் அணியினரும் ஒரே மேடையில் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே ஒன்றிணைவதற்கான திட்டங்கள் வகுத்து வருகின்றார்கள் என்று திசாநாயக்க கூறியிருக்கிறார். எவ்வாறாயினும் ரணிலுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கும் இடையிலான தனிப்பட்ட முரண்பாடுகள் இதில் ஒரு தடையாக இருக்கும். தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சியை தடுக்கவும் அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுக்கவும் அவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்று அனுர தெரிவித்திருந்தார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவித்த அனுரகுமார திசாநாயக இந்த தாக்குதல்களை முன்னெடுத்தவர்களும் தாக்குதல்களை தடுக்க வேண்டியவர்களும் ஒன்றிணைந்து செயற்படுவார்களா என்பது கேள்விக்குரிய எனவும் குறிப்பிட்டிருந்தார். நாடு ஒரு ஸ்திரமற்ற நாடு, அதாவது அவ்வாறு இருந்தால் ஒரு சில சிக்கலான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும். தனியான விடுதிகள் ஒன்றில் குண்டு வெடிக்காததால் ஜமீல் தெஹிவலைக்கு சென்றிருக்கிறார். இதனையடுத்து அவர் இரண்டாவது தடவையாக வெடிகுண்டை வெடிக்க செய்ய முன்னர் உளவுத்துறை அதிகாரிகள் சரியான நேரத்தில் அவரது வீட்டுக்கு சென்றது எவ்வாறு, இது எப்படி சாத்தியம் என்று அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியிருந்தார். மாத்தளை பகுதியில் பொடி சக்ரான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை ISIS நடத்தியதாக தாக்குதல் என்று ஏற்றுக்கொள்ளும்படி பொடி சக்ரான் வற்புறுத்தப்பட்டிருக்கிறார். இதை செய்தது யார் என்று அனுரகுமார கேள்வி எழுப்பியிருக்கிறார். அத்துடன் ஷாரா ஜாஸ்மின் இறந்து விட்டாரா அல்லது அவரை காணவில்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரங்கள் தீர்க்கப்படும் வரை நாடு ஸ்திரமற்றதாகவே தொடரும் என்று அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இதையும் தாண்டி 18 லட்சம் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முடியும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார். நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற ஒரு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் கிளிநொச்சியில். அதாவது காலத்துக்கு காலம் ஜனாதிபதி தேர்தலில் பல வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் சிலர் வெற்றி பெற்றார்கள், எமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் கொள்கைகளுக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பது தனிப்பட்ட கருத்து என்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். உண்மையில் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த மே தின கூட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்சிகளுடைய இந்த கருத்து முரண்பாடுகள், யார் யார் இணைய போகின்றார்கள், தமிழ் வேட்பாளர் உண்மையிலேயே தேர்தலில் களமிறங்குவாரா இல்லையா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.